அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனது தேனி மாவட்டத்தில். ஆமாங்க, இப்போ தேனி மாவட்டத்துக்கு அவர் ஏன் போயிருந்தார் அப்படிங்கிறத பற்றியும், சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், ஏன் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அடுத்து சவுக்குக்கு குண்டாஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸில் கொடுத்த அந்த பேட்டின் அடிப்படையில் தான் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இருக்க சைபர் கிரைம் தேடிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் மக்களே. சவுக்கு சங்கர் தேடிட்டு இருந்த சமயத்தில் சவுக்கு சங்கர் தேனியில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. அப்போ தேனி மாவட்டத்துக்கு எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சி கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ் அங்கே போகிறாங்க. அங்கே போனவுடனே ஜென்ரலாகவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு போலீஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளரையோ கூட்டிப்பாங்க. ஏன்னால் அவங்களுக்கு தான் அந்த இடம் முழுக்க தெரியும்னா கூப்பிட்டிப்பாங்க. அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனிச்செட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளரான பாக்யம் அப்படிங்கிற பெண்மணி அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க சைபர் கிரைம் போலீஸ் ஆஃப் கோயம்புத்தூர். அப்படி போன சமயத்தில் கிட்டத்தட்ட விடிகாலில் ஒரு 3 மணிக்கு அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு தனியார் விடுதியில் சவுக்கு சங்கர் கூட 2 பேர் இருந்திருக்கிறாங்க மக்களே. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பரமக்குடி ஊரில் பூர்வீகமாக கொண்ட ராம் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. அடுத்தது சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ராஜரத்னம் அப்படிங்கிறவர் இருந்திருக்கார். இப்போ போகிறாங்க, போலீஸ் போய் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போன சமயத்தில் அங்கே ஒரு பெரிய தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஏது அப்படின்னு கத்தி கேட்ட சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் பேசின இன்டர்வியூ வச்சு அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதில் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க போலீஸோடைய இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் பற்றிலாம், ஸோ அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அரெஸ்ட் பண்ண விடாமல் நான் உங்கள்கிட்ட பேச என்ன பண்ணுறேன் பார்க்கணும்னு சொல்லி ஒரு சின்ன தள்ளுமொழி ஏற்பட்ட சமயத்தில் பாக்யம் அப்படிங்கிற சார்பு ஆய்வாளரை சவுக்கு சங்கர் தள்ளி விட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. நம்ம கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது விழுந்த உடனே போலீஸ்க்கு இன்னும் ரைஸ் ஆயிரும். நீங்கள் மக்களே ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்பூர்வமாக நடந்துக்குவாங்க சார், தேவையில்லாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்க, எதுவும் செக்ஷனில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க மக்களே. சவுக்கு சங்கரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட இருந்த 2 பேர் ராஜரத்னம் மற்றும் ராம்பூர் 2 பேரையும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னால், அவங்களுடைய மொத்த ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் சவுக்கு சங்கர் வாரம் தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. எதுக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நாமளும் விசாரித்து பார்த்தோம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வாரம் தேனி மாவட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறது உண்மை. எதுக்கு போகிறாரு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we all know that he is working for எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஓ பன்னீர்செல்வம் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் ஓபிஎஸ்க்கு நிறைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னால் 2 விஷயம். ஒன்று, அந்த ரிசர்வேஷன் கொடுத்தது. ஸோ ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் அகெயின்ஸ்டாக மாறுறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓபிஎஸ் கொஞ்சம் கை ஓங்கி நிற்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஓபிஎஸ் பண்ண தவறுகள் மொத்தத்தையும் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு, முக்கியமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா மக்களே, ஓபிஎஸ் அங்கே ஓடாத நிறைய மில்லுகள்லாம் இருந்திருக்கு. அந்த மில்லெல்லாம் பினாமி பெயரில் வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அதெல்லாம் போய் இது யார் பேரில் இருக்குது, யார் அவர், எந்த நபர், அவர் ஃபோட்டோ அவர் எப்படி இருப்பார், அந்த மில்லு எப்படி இருக்குன்றதை மொத்தமாக எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் பிடிச்சி ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எ கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஆன் திஸ். இதுக்காக தான் வாரம் சனி ஞாயிறு ஆச்சுன்னா அவர் கிளம்பி தேனி மாவட்டத்துக்கு போயிடுறாரு. தேனி மாவட்டத்தில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அவருக்கு அப்படின்னு பார்த்தால், ஓபிஎஸ்ஐ பிடிக்காத ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு டீம் அங்கே இருக்குது. ஸோ அவங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க தேனி மாவட்டம் சவுக்கு சங்கருக்கு. ஸோ அவங்க கூட தான் எல்லா இடத்துக்கும் போகிறது, என்னென்னன்றது பார்க்குறது, விசாரிக்கிறது, ஹீஸ் டேக்கிங் நோட்ஸ் அண்ட் ஆல் திஸ். இது எதுக்கு ஒர்க் பண்ணுறாருன்னா ஃபார் இபிஎஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஸோ அப்படி வாரம் தேனி மாவட்டத்துக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ என்னென்ன வச்சுருக்காரு, என்னென்ன பண்ணுறாருன்றதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஏனென்றால் தேனி மாவட்டத்தில் அது கிட்டத்தட்ட பார்டர் அப்படிங்கிறதுனால அங்கே இருந்து நிறைய கஞ்சாக்கள் உள்ளே வருது. இது நமக்கு ரியாலிட்டி, உண்மை. நீங்கள் எக்ஸாம்பிள் யூ கேன் செக் த ஃபிலிம் கால்டு பிதாமகன்.
அதில் வரும் பாருங்கள் மக்களே, முக்கியமாக இந்த தேனி மாவட்டத்தில் பெண்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கஞ்சா உள்ளே வரும். ஸோ அங்கேருந்து கஞ்சா வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வருதுன்றது உண்மை. அதனால் இவர் ஏதாவது இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறாரா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு அவருடைய கார் மற்றும் பிலாங்கிங்ஸ் செக் பண்ண சொல்லி உத்தரவு வருது டு பாக்யம் அவர்களுக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களா இருக்காங்களே, நம்ம எதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்துடைய வட்டாட்சியரான ராணி அப்படிங்கிறவங்களையும் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மிட் நைட்டு ராணி அப்படிங்கிறவங்க வராங்க. ராணி மற்றும் பாக்யம் மற்றும் சில போலீஸ்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு அவரோட இனோவா காரை செக் பண்ணி பார்க்குறாங்க. இனோவா காருக்குள்ளே வந்து 409 கிராம் கஞ்சா இருக்குது, கேனிபஸ். 15,500 பணமும் இருக்குது. அடுத்து அந்த விடுதியை செக் பண்ணி பார்க்குறாங்க. விடுதிக்குள்ளே பார்த்தா, அதாவது அந்த ரூமில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ரூமில் செக் பண்ணி பார்க்குறப்போ 54,130 பணம் இருந்திருக்கு. டெபிட் கார்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பறிமுதல் பண்ணுறாங்க மக்களை. பறிமுதல் பண்ணதுக்கப்புறம் இந்த கஞ்சா அப்படிங்கிறது காருக்குள்ளே இருக்கிறதுனால, ஸோ காருக்குள்ளே இருக்கிறதுனால இட் கேன் பி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிறதுனால இந்த வழக்கில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கை பொறுத்தளவுக்கு தேனி மாவட்டத்தில் இட் இஸ் த கஞ்சா கேஸ். 3 பேர் அக்யூஸ்டு, சவுக்கு சங்கர், ராம் பிரபு, ராஜரத்னம். என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 294 பார்ட் பி போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் அதாவது அரெஸ்ட் பண்ண வந்த பொழுது நீங்கள் தடுத்து அசிங்கமாக திட்டினதுக்கான ஒரு வழக்கு. 353 போட்டிருக்காங்க. ஒரு அரசு பணியாளர் தான் வேலையை செய்ய விடாமல் தடுத்ததுக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் தமிழ்நாடு விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டிருக்காங்க. இது 3 காமனாக வந்து அங்கே நடந்த அந்த ஒரு சண்டையில் அவங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கான ஒரு செக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் தான் சீனியர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா NDPS ஆக்ட் போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். NDPS ஆக்ட் 1985 என்ன சொல்லுது இது அப்படின்றத பார்க்குறப்போ, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸை நீங்கள் வச்சுருந்தாலோ, கொண்டு போனாலோ, கடத்தினாலோ, கன்சியூம் பண்ணாலோ, யூஸ் பண்ணாலோ, இது வேறு எங்கேயாவது எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணாலோ இந்த ஒரு வழக்கு உங்கள் மீது பாயும். இது நிறைய சப்ஸ்டன்ஸ் அவங்க கோட் பண்ணுறாங்க ஆஸ் பர் த லா. இப்போ இவங்க வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 409 கிராம் கஞ்சா. இப்போ இந்த 409 கிராம் கஞ்சா அப்படிங்கிறது எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். NDPS ஆக்ட் 8C which is non-bailable sections தான். என்ன இது சொல்லுதுன்றதை ஃபஸ்ட்டு சின்னதாக ஷார்ட்டாக பார்த்துலாம் மக்களே. To produce, manufacture, possess, sell, purchase, transport, warehouse, use, consume, import into India, export from India or transship any narcotic drug or psychotropic substances except for medical or scientific purpose. இது மிக மிக முக்கியம். இப்போ ஒரு விஷயம் பார்த்துடலாம் மக்களே. இவங்க வச்சு 409 கிராம்ன்றது ஆல்மோஸ்ட் அரை கிலோ கிட்ட அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு தண்டனை பெருசாக இருக்க போகிறது கிடையாது தான். ஆனால் NDPS ஆக்ட்னு போட்டுட்டாலே இட் இஸ் நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் தான். ஸோ இவருக்கு பெயில் கிடைப்பது என்பது கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னொரு முக்கியமான விஷயம், NDPS ஆக்டை பொறுத்தளவுக்கு இன்ன வரையில் FIR பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த FIR மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துருப்பாங்க, ஆனால் யாரும் ரிமாண்ட் பண்ணப்படவே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, NDPS ஆக்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 409 கிராம் கஞ்சாவை உங்கள் காரில் வச்சுருக்கிறீங்க, ரைட், ஓகே. இப்போ இந்த கஞ்சாவை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கினீங்களா, எடுத்துகிட்டு வந்தீங்களா? இல்லை இங்கே ஏதாவது உங்களுக்கு மறைவான நிலைமை ஏதாவது இருக்கா? நீங்கள் விளைய வைக்கிறீங்களா? அப்போது விளைய வைக்கிறீங்கன்னா வாரம் வந்து இந்த கஞ்சாவை கொண்டு போயிட்டுருக்கிறீங்களா? எவ்வளோ கொண்டு போயிருக்கிறீங்க? இப்படி நிறைய கேள்விகளை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு பிறகு தான் அவர்கள் ரிமாண்டே பண்ணுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து டேக் ஜாஃபர் சாதிக்ஸ் கேஸ். ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணப்போ அவர்கிட்டருந்து எந்த சுடோஎஃபெட்ரினும் பறிமுதல் பண்ணப்படவில்லை. நத்திங் வாஸ் சீஸ்ட். ஆனால் அங்கே இருந்த 3 பேரும் இவர் தான் எங்கள் ஓனர்னு சொன்னதுனால தான் ஹி வாஸ் அரெஸ்டட். அதே இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கிட்டையும் 409 கிராம் கஞ்சா இருக்குது, ரைட். இப்போ 409 கிராம் கஞ்சாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? இந்த லிங்க் யார், நெட்வொர்க் யார் உனக்கு கொடுக்குறா, யார்கிட்ட எடுத்துகிட்டு வந்த, அவன் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், நீ வாரம் தேனி மாவட்டத்துக்கு வரனா எவ்வளோ கொண்டு போயிருக்க இது இத்தனை வாரங்களாக, நீ இப்போ யார் கொடுக்குற, உங்கள்கிட்ட யாரெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க, யார் விலை கொடுத்து வாங்குறாங்களா, சும்மா வாங்கிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் நோண்டுவாங்க மக்களே. இது மொத்தமாக நோண்டி இன்வெஸ்டிகேட் பண்ணதற்கு பிறகு தான் அக்யூஸ்ட் 1, 2, 3, 4, 5 லிஸ்ட் பண்ணுவாங்க.
லிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேஸில் பார்த்தா இதுவரையில் 3 பேர் அக்யூஸ்டு அண்ட் அதர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த அதர்ஸ் யார் அப்படிங்கிறதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே ஆட் பண்ணி போட்டு அவனுக்கு என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் ப்ளே ஆகுது இந்த கஞ்சாவில் அப்படிங்கிறத சார்ஜ் ஷீட் போடுவாங்க. ஸோ இது ஈவன் தோ இப்போது சீஸ் பண்ண வரைக்கும் இது டொமஸ்டிக்குள்ளே வராது. நான் டெல் யூ வாட் மக்களே, 1 கிலோ வரைக்கும் உங்கள்கிட்ட கஞ்சா பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்னால் நீங்கள் டொமஸ்டிக், அதாவது இது கமர்ஷியல் குவான்டிட்டிக்குள்ளே வராது. இது உங்களுடைய ஸ்மால் குவான்டிட்டிக்குள்ளே வந்துடும். 1 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் கஞ்சா உங்கள்கிட்ட பறிமுதல் பண்ணுறாங்க அப்படின்னால் இட் கம்ஸ் டு இன்டர்மீடியட் குவான்டிட்டிக்குள்ளே வந்துடும். 20 கிலோவுக்கு மேலே கஞ்சா உங்கள்கிட்ட பறிமுதல் பண்ணுறாங்கனால் இட் கம்ஸ் டு கமர்ஷியல் குவான்டிட்டி. 20 கிலோவுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்களா, யூசேஜுக்கு வச்சுருக்க மாட்டீங்க, அதை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுறாங்க சட்டம். ஸோ இவர் வச்சுருக்கிறது 409 கிராம் சீஸ் பண்ணப்பட்டிருக்க கஞ்சா. இது ஸ்மால் குவான்டிட்டிக்குள்ளே வந்துடும். இந்த ஸ்மால் குவான்டிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 1 வருடம் வரை சேத தண்டனை வர வாய்ப்பு இருக்குது. 1 இயர் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக. சரி, இப்போது சப்போஸ் இவர்கிட்ட கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு, அதாவது உதாரணத்துக்கு இப்போ தான் 409 கிராம் வச்சு பறிமுதல் பண்ணியிருக்காங்கப்பா, ஆனால் கடந்த ஒரு 2 வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்காரு சவுக் சங்கர். ஒவ்வொரு முறையும் அவர் கொண்டு போகிற குவான்டிட்டி லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டு உள்ள வச்சுருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்டு கஞ்சா விளையிற அந்த ரகசிய லேண்டோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரகசிய டீமுக்கு ஹெட்டே சவுக் சங்கர் தான். அவர் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, பெரிய கஞ்சா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னால் இந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு 409 கிராம் பறிமுதல் பண்ணப்பட்ட கஞ்சா, ஆனால் இவ்வளோ விஷயம் அவர் வாரம் கொண்டு போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இவர் ட்ரக் பெட்லர் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் திரும்ப அந்த எஃப்ஐஆரை மாடிஃபை பண்ணாங்கனால் it comes to 10 years and more of imprisonment. ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் தெரியும் மக்களே. நேற்று காலையில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராஜரத்னம் மற்றும் ராம் பிரபு இதுவரையில் ரிமாண்ட் பண்ணப்படவில்லை. ரிமாண்டு கொண்டு போல எதுவுமே செய்யலை. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். இப்போ என்டிபிஎஸ் டீம் வந்துடுவாங்க. என்டிபிஎஸ் தனியாக கோர்ட்டே இருக்குது மக்களே. என்டிபிஎஸ் கோர்ட் அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது. அங்கே தான் இதை ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் விசாரிப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த வழக்கு கொண்டு போகப்படும். போடப்பட்டது மொத்தம் 7 பிரிவில் போட்டிருக்காங்க மக்களே. என்டிபிஎஸ் ஆக்ட் 8C இதுதான் கொஞ்சம் டேஞ்சர், நான் பெயிலபிள் செக்ஷன். அடுத்தது 20B of 2A. இது என்னென்னால் உங்களுடைய இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க, இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்றதுக்கான ஒரு செக்ஷன். 29(1) கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது நீங்கள் இந்த ஒரு அஃபென்ஸை தெரிஞ்சு பண்ணீங்களா, ஆமாம் தெரிஞ்சு பண்ண அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்ஷன். 25 டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கான செக்ஷன்ஸ். ஏன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் இருந்திருக்காது, இட் இஸ் இனோவா கார். ஸோ இனோவா காரையும் பறிமுதல் பண்ணி சீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு மக்களே. இப்போ என்னென்னா ஜென்ரலாகவே என்டிபிஎஸ் ஆக்ட்னு ஒன்று வந்துட்டாலே ஒரு 409 கிராமுக்கு கீழே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மூட்டை கஞ்சா உங்ககிட்ட எடுத்துட்டாலே ஆப்வியஸாகவே குண்டாஸ் போட்டுருவாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏனால் இன்றைக்கி இவன் ட்ரக் யூஸராக இருக்கிறான். இவன் என்ன பண்ணுவான், 10 பேரை பேசுவான், 10 பேர்கிட்ட கெடுப்பான், 10 பேர் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பான். இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆள்னா சொல்லுவான், என்ன தலை நீ மட்டும் யூஸ் பண்ணிருக்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி தரன்பான். 10 ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட வாங்க வைப்பான். ஸோ இவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ நான் வாங்கி கொடுக்கறது, நான் காட்டி விடுறதுக்கு பதிலாக ஐ கேன் ஹேவ் த பல்க்கு அண்ட் ஐ கேன் செல் டு யூ இல்லையா அப்படின்ற அடுத்த ஆஸ்பெக்ட் யோசிப்பான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கஞ்சா பொட்டலம் வச்சுருந்தாலே என்டிபிஎஸ் ஆக்ட் போட்டாலே 1 வருஷம் குண்டாசை தள்ளிடுவாங்க. இது ஏன் தள்ளுறாங்கன்னு பார்த்தா மக்களே, 1 வருஷ காலம் ஐதர் யூ கேன் பி அ கன்சியூமர் ஆஃப் கஞ்சா ஆர் செல்லர் ஆஃப் கஞ்சா whatever. நீங்கள் செல்லர் ஆஃப் கஞ்சாவாக இருக்கிற அப்படின்னால் 1 வருஷ காலம் ஒன்றுத்துக்கு உள்ளே போட்டேன் அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய லிங்க் கட் ஆகும். உங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தவன் வாங்காமல் விலகி போவான். சப்போஸ் அவனுக்கு இதுக்கு மேலே எவங்கிட்ட வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்தால் அதனால ஒரு 5 பேர் கஞ்சா யூசேஜ் இல்லாமல் திருந்துவான், கொஞ்சம் கன்சப்ஷன் கம்மியாகுன்றது ஆஸ்பெக்ட் தான். இது கோர்ட் ஆஃப் லா ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, சப்போஸ் இஃப் யூ ஆர் அ கன்சியூமர், ஹியூஜ் கன்சியூமர் ஆஃப் கஞ்சா அப்படின்னால் நீ 1 வருஷம் காலம் உழுதிக்கு போட்டதுக்கப்புறம் உள்ள கஞ்சா பெருசாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. பட் சில இதில் ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா கஞ்சா உள்ள இடத்துல ட்ரை பண்ணுவாங்க.
அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. நிறைய இருக்குது மக்களே. பிரிசனை பொறுத்தளவுக்கு இந்த கஞ்சாவை வந்து தடுப்பதற்கு ஏகப்பட்ட பாடுபடுவாங்க பிரிசன். சில பேர் மீறி உள்ள எடுத்துகிட்டு வருவாங்க. சில கரப்டட் பீப்புள் பிரிசன் இருந்தால் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போடுவாங்க கஞ்சாவை. இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது. பட் இருந்தாலும் இங்கே வெளியே யூஸ் பண்ண அளவுக்கு உள்ளே வந்து கன்சப்ஷன் கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இல்லீகலாக கிடச்சா கூட அப்படின்றனால அட்லீஸ்ட் ஒருத்தன் ஒரு வருஷம் உள்ளதுக்கு போட்டோம்னா அவன் கஞ்சா யூசேஜ் அவனுடைய கன்சப்ஷன் குறையும் பட்சத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கோர்ட் ஆஃப் லா பார்க்குது. ஸோ NDPSனாலே குண்டாஸ் கன்ஃபார்ம், நோ டவுட். ரைட். இப்போ என்னென்னா இங்கே வேடிக்கையான விஷயம்னா மக்களே, ஜாஃபர் சாதிக் கேஸை பற்றி, ஜாஃபர் சாதிக் ட்ரக் அந்த சூடோஎஃபெட்ரின் வந்து கடத்தினதை பற்றி அவ்வளவு பேசின இதே சவுக்கு சங்கர் தான் அவருடைய காருக்குள்ளேருந்து 409 கிராம் கஞ்சா பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. அப்போது இவர் ஜாஃபர் சாதிக் கேஸை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஜாஃபர் சாதிக் வந்து நல்லவரோ கெட்டவரோ யாருமே சர்டிஃபிகேட் தரல மக்களே. சூடோஎஃபெட்ரின் கடத்திருக்கிறான் அப்படின்னா அது தப்பு தானே அப்படிங்கிறது பாயிண்ட். ஆனால் நீ வந்து உத்தம மாதிரி வெளியே பேசிக்கிட்டு நீ உள்ளுக்குள்ளே இவ்வளோ தப்பான நபராக இருக்கிறியே அப்படிங்கிறத இங்கே அடுத்த அனதர் பாயிண்ட் மக்களே. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இங்கே வெளியே வந்து சில பேர் பேச சொல்கிறாங்க என்னென்னால், அவர் வந்து இத்தனை கேஸை பிரேக் பண்ணார், அத்தனை கேஸை பிரேக் பண்ணார், இவ்வளோ விஷயம் பண்ணார், அதனால் வந்து அவரை வந்து டிஎம்கே அரெஸ்ட் பண்ணி உறுதிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற நான் கட்சி பாகுபாட்டில் போவே இல்லை. நம்ம வந்து ஒரு அவுட்லைண்டாக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க, அவர் வந்து போலீஸில் உள்ள பெண்மணிகள்லாம் வந்து அசிங்கமாக வந்து வீடியோவில் பேசினா அவர் மேலே நீங்கள் வந்து டிஃபமேஷன் கேஸ் போடலாம்ல, நீங்கள் எதுக்காக வந்து அவர் மேலே வந்து விமன் ஆக்டில் போட்டிருக்கிறீங்க? ஏன்னா இந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் தான் வந்து நான் வேரியபிள் செக்ஷன்ஸ் சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்களா? எல்லாமே சரி தான். அதாவது இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், தேர் சம்திங் கால்டு மென்ஸ் ரியா. அவருடைய கிரிமினல் இன்டென்ஷன்ன்றதை பாருங்கள். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், சார் அவங்க தகவல் கிடைக்குது, அந்த தகவலின்படி இந்த நபர் கூட இந்த பெண்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே. அப்போது இந்த நபர்கிட்ட இவங்க ஒரு க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் தி பெனிஃபிஷரி, எதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பண்ணுறாங்க அப்படின்றால் இதில் இவங்க நீங்கள் சொல்கிறது உண்மைனே எடுத்துக்கலாம் ஒரு ஆஸ்பெக்டில். லெட்ஸ் ஸ்பீக் இன் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். உண்மையாகவே இருந்தாலும் கூட ஒரு அடல்ட்டு இன்னொரு அடல்ட்டு கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் போகிறாங்க, இல்லை வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் போகிறாங்க அப்படின்னால், அது அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க அப்படின்னால் அது சட்டப்படி தப்பு இல்லைன்னு சட்டமே சொல்லுது. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி நீங்கள் தப்புன்னு நீங்கள் வெளியே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு நபரை வந்து இவர்கிட்ட வந்து இத்தனை எஸ்ஐ வந்து பழகுறாங்க, இது பண்ணுறாங்க, எதுக்கு பழகுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மீன்ஸ் அபவுட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ். சரி, இப்போது இது எந்த இடத்துல எப்போ நீ வந்து வெளியே சொல்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சவுக்கு சங்கருடைய மொத்த டீமையும் அவங்க பண்ண கிரைம்ஸை நோண்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணுறன்னா அந்த நபர்கிட்ட போயிட்டு இவரை தடுக்க முடியுமான்னு பார்க்குற, தடுக்க முடியலன்னு தெரியுது. தடுக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ உன்னோட என்ன கிரிமினல் இன்டென்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்து இன்டர்வியூவில் அவங்கள பற்றி அசிங்கமாக, கேவலமாக, தரக்குறைவாக, இல்லை அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணால் அவங்க அசிங்கப்பட்டு போய் எப்போ அவனை தொட்ட தலைவலியாக இருக்குப்பா, அவன் அசிங்கமாக பேசுகிறான் நம்மளை பற்றி, நம்ம மானம் போகுது, நம்ம குடும்பம் அசிங்கப்படுது. ஒரு விஷயம் மக்களே, நேற்று அமீர் பேசுகிறப்ப பார்த்துருப்பீங்க, புனாய்வு புலின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க பல பேர்லாம். இவனுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வராமல் சும்மா வந்து தினமலை பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இவனுக்கு குடும்பமாக குட்டியாக ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் இதில் வந்து இவனுங்க அலிகேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, அலிகேட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய சைக்கலாஜிக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. தப்பே பண்ணாமல் அலிகேட் பண்ணுறப்போன்னு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ அதுதான் இங்கேயும் வருது. இப்போ இதே மாதிரி தான் அருண் ஐபிஎஸ்ஐயோ இல்லை வருண்குமார் ஐபிஎஸ்ஐயோ அவங்களுக்கு ஜோதி நிர்மலாசாமியையோ டேவிட்சன் ஐபிஎஸ்ஐயோ செந்தில்வேலன் ஐபிஎஸ்ஐயோ தப்பே பண்ணாமல் இவனை வந்து இவன் கேசஸையும் இவனுடைய க்ரைம்ஸையும் எடுத்து நோண்டுறாங்க, இல்லை இவன் எதிர்பார்த்த விஷயம் நடக்க மாட்டேங்குதாங்க, இல்லை இவன் கேட்குற தகவலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னால் உடனே டார்கெட் பண்ணி, முக்கியமாக அரவிந்தன் ஐபிஎஸ்
டார்கெட் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தை வந்து கேவலப்படுத்தி அவங்க குடும்பத்தார்களை வந்து கூனி குறுக வைக்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா. இந்த மென்ஸ் ரியா, இந்த கிரிமினல் இன்டென்ஷன், இதுக்கு தாயா எஃப்ஐஆரே. அதை இங்கே உள்ள ஜென்மங்கள் புரிஞ்சிக்கலன்றது தான் கேவலமான விஷயம். புரிஞ்சுக்குதுங்க, எல்லாம் தெரியுது, தெரிஞ்சும் சப்போர்ட் கேட்ட உட்காந்துருக்குது சவுக் சங்கருக்கு. இது சவுக் சங்கருடைய மாடல்ஸ் ஆப்பராண்டி. இது ஒரு தப்பான மாடல்ஸ் ஆப்பராண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கிரிமினலாக பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த நபர் ஒரு பத்திரிக்கைக்குள்ளே வந்துக்கிட்டு நான் ஒரு பத்திரிக்காரன் அப்படிங்கிற போர்வையில் நான் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தப்பான போர்வையில் கண்டமேனிக்கு பேசி அவங்கள டீஃபேம் பண்ணுறதுன்னு இருக்குல்ல மக்களே. இந்த டீஃபேம் பண்ணுறதுக்கு தான் வழக்கு. ஒரு பாயிண்ட் மக்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டீஃபேம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்க, சப்போஸ் ஒரு லெட்ஸ் டேக் சம்படி ஹூ இஸ் வெரி வீக் இன் எமோஷனல் ஆஸ்பெக்ட். சவுக் சங்கர் என்ன பண்ணுறான்னா, அவங்க டு பி ஓகே, நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். அதிகாரிகள் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, ஐபிஎஸ்ஸாக தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, ஐஏஎஸ் முடியாது. லெட்ஸ் டாக் அபவுட் நிவேதா பெத்ராஜ். நிவேதா பெத்ராஜுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு கதையை விட்டுருப்பான் சவுக் சங்கர். இப்போ நிவேதா பெத்ராஜ் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு நார்மலான பர்சன். ஆக்டர்ன்றதுக்கு வச்சுருங்க, ஆக்டர்னால் கொம்புலாம் முளைக்கல. ஆக்டருக்கு தே டோன்ட் ஹேவ் பவர் அண்ட் ஆல். ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு பவர் இருக்கும், ஆக்டருக்குலாம் பவர்லாம் கிடையாது. அந்த பொண்ணு இன்னும் திருமணமாகாத ஒரு பொண்ணு. சப்போஸ் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் வச்சுக்கோங்க மக்களே. ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு போகுது அப்படின்னால் அந்த சமயத்தில் சவுக் சங்கர் இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்துக்காக விட்றோன்னு வச்சுக்கோங்க, அவர் மேரேஜ் பாதிக்கும். சொந்தக்காரங்க குடும்பத்தில் பாதிப்பாங்க. சொந்தக்காரன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுங்க. அவர் 4 பேர் நம்புவான், 10 பேர் நம்ப மாட்டான். இருந்திருக்கும் இந்த பொண்ணுக்கு, இல்லாமலாம் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு பேசுவானுங்க. இது அந்த பொண்ணை எமோஷ்னலாக பாதிப்பு ஏற்படுத்தும். அவளோட வாழ்க்கையே வந்து நரகமாகவும் கேள்விக்குறியாகும். இந்த இடத்துல சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ கைடன்ஸ் ஆர் சப்போர்ட் ஃபார் ஆர் வச்சுக்கலாமே உதாரணத்துக்கு, அப்போ என்ன பண்ணும்? தற்கொலை பண்ணி இறந்து போயிடும். அப்போ அந்த சமயத்தில் போயிட்டு இவர் வீடியோவில் தானே பேசினார், இவர்கிட்ட ஏன் டிஃபர்மேஷன் போட்டால் போதுமே அப்படின்னு பேச முடியுமா ஒருத்தவங்களால? இவன் பண்ண புருடாவால் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சுரா, ஷி கமிட்டட் சூசைட். 305 போடுவாங்களா, இல்லை இவங்க மேலே வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. நாளைக்கு அப்படி யாரும் ஆயிடக்கூடாது. இவனுடைய மாடல்ஸ் ஆப்பராண்டியால், இவனுடைய சுயநலத்தினால டிப்பிக்கலாக பாருங்கள் மக்களே, நாங்கள் தப்பு பண்ணுவோம்யா, நாங்கள் செய்வோம், நீ கண்டுக்கூடாது. அப்படி கண்டுக்கிறியா, நான் வந்து கேட்டால் அடங்கி நீ போகணும். நீ அதிகாரி என்ன இருந்துட்டு போ, அடங்கி போகணும். இப்போ அடங்கி நீ போகலாம், டிஃபேம் நான் பண்ணுவேன், உன்னை அசிங்கப்படுத்துவேன், உன்னை பொறுக்கின்னு சொல்லுவேன், என்ன வேணால் சொல்லுவேன் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்குது பாருங்கள் மக்கள். இந்த இன்டென்ஷனுக்காகத்தான் அரெஸ்ட். அந்த இன்டென்ஷன் தான் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த இன்டென்ஷன் என்ன ஆகுனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக 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 நான் யாரை வேணால் என்ன வேணால் பேசுவேன். கை வைக்க வந்தால் உடனே நான் டிஃபேம் பண்ணுவேன், அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன், அந்த பொம்பளை வச்சு அசிங்கப்படுத்துவேன், ஒன்று அவள் வீட்டு பொம்பளை வச்சு அசிங்கப்படுத்துவேன், இல்லைனா இவனை பொம்பளை வச்சு அசிங்கப்படுத்துவேன், என்ன வேணால் செய்வேன். இதுக்கு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ்லாம் உடந்தேன். நான் சொன்னால் ஆமாந்தோடர் மண்டையாட்டு இருப்பான், எடுத்து கேள்வி கேட்க மாட்டான், அவனோட பூம்பு மாடு அப்படின்ற ஆட்களை வைத்து கொண்டு ஒரு அடியாள் கொஷுவாக பிஹேவ் பண்ணிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அரெஸ்ட். டிஃபமேஷன் போடலாம், இது ஏன் வந்து சிவில் கேஸ் தானே, கிரிமினல் கேஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க மக்களே, இப்போ சவுக்குமா டிஃபமேஷன் கேஸ் போடுறோம், சரி போடுறோம் ரைட்டு, போலீஸ் போடுறாங்க, சரி போடுறாங்க ரைட்டு. எத்தனை பேர் இந்த டிஃபமேஷனை பற்றி பேசுவாங்க? டிவிஎஸ்சி கேஸு நாம் வெளியிடுவதற்கு முன்பு வரை டிவிஎஸ்சி கேஸ்னால் என்ன அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒருத்தனுக்குமே தெரில. தமிழ்நாடு முழுக்க டிவிஎஸ்சி கேஸ்னால் என்னமோ வந்து இன்டெலிஜென்ட் சீஃபும் அவங்க சீஃப் செக்ரட்டரியும் இந்த பக்கம் டிவிஎஸ்சி டைரக்டரும் தப்பு பண்ண மாதிரியும், அதை இவனுமோ பெருசாக வந்து புளுத்தி அதை வெளியே கொண்டு வச்ச மாதிரியும், அப்போ இருந்த பவர்லெஸ் டைமில் வந்து இவனை அரெஸ்ட் பண்ண மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தானா, நாம் அதை விசாரித்து போட்டதுக்கு பிறகு தான் இவன் ஒரு திருடன்றதே வெளியிட்டோம். இவன் ஒரு பக்கா திருடன். எதுக்கு பண்ணான்னா பணத்துக்காக பண்ணான். ஜெயலலிதாவுடைய கொடநாடு எஸ்டேட் எப்படி கட்டினாங்க, எந்தெந்த ஆஸ்பெக்டில் அது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை
விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நோண்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை ஆடியோ ரெக்கார்டிங் கொண்டு போய் ஜெயலலிதா கிட்ட கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. அதுக்கு இன்டர்மீடியேட்டர் புரோக்கர் வேலை பார்த்த யாருன்னு கேட்டால் ஏகேவின்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த வேலையை பார்த்து பணம் வாங்கிறதுக்கு திருடின ஆடியோ. இந்த நான் என்ன பண்ணிட்டான் இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை திருடணும், இது வெளியே கசிஞ்சுது அப்படிங்கிறது எங்கே பிடிச்சாங்க தெரியுங்களா? டெக்கன் கிரானிக்கலில் போய் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறானுங்க. இட் வாஸ் அ ஃபைன் டே ஆஃப் ஏப்ரல் 14th. சித்திரை பிறக்கிறப்ப என் தலைவலி. சப்போஸ் அவனுங்க எந்த ஒரு டெக்கன் கிரானிக்கல்லையோ மக்கள் தொலைக்காட்சியோ ஜெயா டிவிலையோ அந்த பதிவு அதை வந்து போடாமல் ஜெயலலிதா கிட்டே போய் கொடுத்து பணம் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அரெஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா விஷயத்தை கேட்டிருப்பாங்க, இவன் பணமும் சம்பாரிச்சிருப்பான், இவன் லஞ்சம் செட்டில் ஆகிருப்பான். அப்போ சவுக்கு சங்கர் லஞ்சத்தை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு நம்ம தான் வெளியிட்டிருந்தோம். அப்போ தான் மக்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியுது, ஓகே டிவிஎஸ்சி கேஸில் இவன் தான் தப்பு பண்ணுறான்றது தெரியுது. அதற்கு பிறகு அப்பீலுக்கு போகிற அந்த கேஸ் கட்டு ஹைகோர்ட்டில் திருடப்படுது. எப்படிங்க ஹைகோர்ட்டில் திருடப்படும்? ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லாமல் அதை வேலையை பண்ண முடியுமா? ஏனால் ஆல்ரெடி ஏகேவி மேலே போட்ட இன்னொரு கலவர வழக்கில் கட்டும் இதே மாதிரி திருடப்பட்டுச்சு. சேம் மாடல்ஸ் ஆப்ராண்டி. இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு திருட்டு பையன், பணத்துக்கு என்ன வேணா செய்வான் அப்படிங்கிறது வெளியே வருது மக்கள்கிட்ட. சவுக்கு சங்கர் இஸ் ட்ரங்கன் மங்கி நம்ம சொன்னோம். குடிகாரன், 1ஆம் நம்பர் குடிகாரன். அவன் குடிச்சிட்டா ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு கூடயே போயிட்டு அப்படிங்கிறத வெளியிட்டோம். இதை நான் ஓப்பனாக சொல்ல முடியல. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நமக்கு தெரியும். அவர் பிரபல பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர். இவன் எல்லாருமே வந்து சவுக் சங்கரை வந்து இப்படி திட்டுறாங்களே, எல்லாருமே கரிச்சு கொட்டுறாங்களே, பார்த்தா பாவமாக இருக்கே, இவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம திருத்தலாம், திருத்தலாம்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்த நண்பனுக்கு துரோகம் பண்ணவன் தான் சவுக் சங்கர். அவன் ஒய்ஃபையே வந்து பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அடித்து துரத்தி விட்டாங்க. அவன் ஒரு ட்ரெயின் ஜேர்னி போயிட்டுருக்கிறப்போ அந்த ட்ரெயின் ஜேர்னியில் அதுக்கு பிறகு அந்த நபர் வந்து செம கோவத்தில் இருக்கார். ஒரு ட்ரெயின் ஜேர்னி ஃப்ரம் டெல்லி டு சென்னைக்கு வந்துட்டுருக்குறாங்க. சவுக் சங்கர் கூட வந்து சரி சொல்லலாம் என்ன இருக்குது, கிஷோர் கே சாமியெல்லாம் இருக்கிறான். அந்த சமயத்தில் வந்து ஒரு ஃபோன் கிஷோர் கே சாமி தான் எடுத்து பேசுகிறாப்புல. அவர் தான் வருது அந்த கால். பேசுறது வேறு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே மச்சான் இங்கே சவுக்கு நல்லா இருக்கிறான், என் கூட தான் நிற்கிறான் சங்கர், ஃபுல் குடி செம்ம தண்ணி ஃபுல் போதையில் இருக்கான், நாங்கள் 2 பேரும் இன்னொரு நபர் 3 பேரும் இந்த ட்ரெயின் கதவை திறந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னப்போ தள்ளி விட்டுரு உடங்கிக்கிறார் கிஷோர் கே சாமி. ஃபோனில் வருது ஒரு வாய்ஸு, டே மச்சான் தள்ளி விட்டுறா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்டா அப்படின்றார். எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. இப்பேற்பட்ட தண்ணி அடிச்சிட்டா என்ன வேணா பண்ணிவிடுவேன், என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற இன்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் சவுக் சங்கர். இந்த நபர்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பத்தெலாம் பேசுகிறது என்ன தகுதி தராதரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போது ஓப்பனாக தெரியுது. ஜாஃபர் சாதிக் தான் வந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டான், ஜாஃபர் சாதிக் தான் வந்து கஞ்சா வித்தான், ஜாஃபர் சாதிக் தான் வந்து இங்கே மெத்து வித்தான் கித்து வித்தான்னு சொல்லிட்டு அப்படி பேசிய சவுக்கு சங்கர் காருக்குள்ளேருந்து பறிமுதல் பண்ணப்பட்டது 409 கிராம் ஆஃப் கஞ்சா. இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஆதாரப்பூர்வமாக எல்லாமே இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் மக்களே. இப்போது எக்ஸ்போஸ் பண்ணுறான் ஆர்டரி மேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணான். ஆமாம் ஆர்டரி எக்ஸ்போஸ் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஆர்டர்லி மேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கா இல்லை அதே இருக்கக்கூடிய பெண் காவலர்களை அசிங்கமாக பேசினதுக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது இந்த ஒரு பிரிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வாட்ரு, அது வந்து துர்கா ஸ்டார் இருந்தது, அதை எக்ஸ்போஸ் பண்ணால் நல்ல விஷயமே, அதெல்லாம் யாருமே இங்கே மறுக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னால் அப்போது இது வந்து அதிகார துஷ்பிரயோகம். அது இவங்க ஒய்ஃப் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனியில் வாட்டர் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் யூஸ் பண்ண சொல்லி வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னால் அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், சர்க்குலரை காட்டுங்க. இதனால் வந்து அந்த பிரிங்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு எவ்வளவு லாபன்றதை நீங்கள் காட்டுங்க. அப்போ டெண்டர் விடப்பட்டிருக்கா? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு தண்ணி வைக்க தான் டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விடப்பட்டிருக்கா?
அந்த டெண்டரில் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க, அந்த போட்டி போட்டதில் இவங்க துர்கா ஸ்டாலினுடைய கம்பெனியில் வந்து எவ்வளோ கோட் கொடுத்தாங்க, அந்த கோட் கம்மியாக கொடுத்து இது எடுக்கப்பட்டதா இல்லை அதிகமாக கொடுத்து எடுக்கப்பட்டதா, இல்லை டெண்டரில் வந்த போட்டியாளர்கள் யாருமே எல்லாருமே இவங்களுடைய ஷெல் கம்பெனிஸா, இதான் எக்ஸ்போஸ் பண்ணுறது தானே. இப்போது ஒரு தண்ணி கம்பெனி துர்கா ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாங்க, இது லீகலாக இல்லீகலா அப்படின்னா லீகல் தான். அந்த தண்ணி கம்பெனியில் உருவாக்கக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னால் லீகலாக இல்லீகலா லீகல் தான். ஆனால் இங்கே என்ன குற்றம்னு பார்த்தீங்கன்னா, டெண்டர் விடப்படாமல் இந்த தண்ணி பாட்டில் வந்து சப்ளை பண்ணுறாங்களா, அதுதான் குற்றம். டெண்டர் விட்டு இதில் வந்து போட்டியாக வரக்கூடிய ஷெல் கம்பெனிஸ், அவங்களாம் வந்து ஷெல் கம்பெனிஸு, டம்மி கம்பெனி. அதாவது துர்கா ஸ்டாலின் கம்பெனி தான் டெண்டரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு கோட் கொடுத்து அந்த கோட்டை விட அதிகமாக ஒரு 10 கம்பெனி கொடுக்க வச்சு, அந்த 10 கம்பெனியுமே ஷெல் கம்பெனியாக இருந்து, அந்த 10 கம்பெனி துர்கா ஸ்டாலினுடைய பினாமி மாதிரி பேரில் சும்மா உருவாக்கப்பட்ட கம்பெனியாக இருந்து, ஆக்சுவலாக போட்டியாளர்களே இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லையும் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க, இதனால் இவங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்னால் அதுதான் கிரைம். அதுதான் கிரைம். அதை எக்ஸ்போஸ் பண்ணால் சூப்பர். துர்கா ஸ்டாலினுடைய உருவாக்கின கம்பெனிலேருந்து தண்ணி மொத்த கவர்மெண்ட்டுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னா, அன்றைக்கி அதிமுக சமயத்தில் இப்போ அதிமுக மாறுனுச்சுக்கோங்க மக்கள், அதிமுக ஆட்சி மாறுதுன்னா இப்போ அதிமுகவுக்கு சார்ந்த ஒரு நபர் தண்ணி தானே வந்து கொடுக்க போகிறாங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும். இது வழக்கமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இந்த வழக்கத்தில் அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா படலையான்றது தான் கிரைம் இல்லையான்றதை முடிவு பண்ணுது. அப்போ அந்த கிரைமை நீ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தால் நீ சொல்கிறது ரைட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, சவுக்கு சங்கர் சப்பக்கட்டு கட்டுறேன் அப்படிங்கிற பேரில் பல நபர்கள் இங்கே வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க. தி கிராக்கிங் ஜோக்ஸ் யோ. சவுக்கு சங்கர் இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளனாக நடத்தி நான் வந்து மேலே வரணுன்றது கிடையாது. அவன் இன்டென்ஷன்னா சிம்பிள் இன்டென்ஷன் மக்களே. நல்லா போதையில் இருக்கணும், என்ன வேணால் பேசுவேன், யாரை வேணால் பேசுவேன், யார் என்கிட்ட நெருங்கக்கூடாது, நல்லா லஞ்சம் வாங்கணும், 10 பேட்டி காசு வாங்கணும், காசு கொடுக்குறவனை அப்போதைக்கு ஆபத்து பண்ணணும், அடுத்தது அவனையே போய் மிரட்டணும், காசு தேவைப்படுது கொடுறான்னு சொல்லணும், கொடுக்கலாம் அவனையே போய் எதிர்த்து பேசணும். இந்த மாதிரி எக்ஸ்டாஷனிஸ்ட் வேலை பண்ணுறதுனால தான் சவுக்கு சங்கர் எதிர்க்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நானும் சவுக்கு சங்கரை பார்த்து ஆதரித்தவன் தான். அவர் சொல்கிறதுலாம் உண்மைன்னு நம்பினவன் தான். உள்ளே வந்ததுக்கு பிறகு, அதாவது எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க மக்களே, வெளியிருந்து பார்த்தெல்லாம் சூப்பர் மாதிரி தான் தெரியும், உள்ளே வந்து பார் அப்போ தான் உண்மை புரியும்பாங்க. இந்த நக்கீரன், ஒரு காலத்தில் நக்கீரன் பத்திரிக்கைலாம் வந்து வாரம் வாங்கி படித்த லூஸ் தான் நானுமே. இப்போ உள்ளே வந்தப்பறம் தான் தெரியுது அந்த அவன் பக்கா ஃப்ராடுன்னு தெரியுது. அதே மாதிரி சவுக் சங்கர். தீஸ் பீப்புள் ஆர் எக்ஸ்டாஷனிஸ்ட். காசு மிரட்டி காசு வாங்கி உன்னை பற்றி நியூஸ் போட்டுருவேன். நியூஸ் போட்டு இதில் அதை வந்து 1 லட்சமே பார்ப்பான். அவன் பார்க்குறவங்க தப்பெல்லாம் நினைப்பான். அவன் ஒரு 100 பேர்ட்ட பரப்புவான். அப்படின்னு மிரட்டி பணம் வாங்குறது அப்படிங்கிறதும் கம்பெனிஸை மிரட்டி பேசுகிறது அப்படிங்கிறதும் தான் எக்ஸ்டாஷனிசம். இதை பண்ணுறதுனால தான் சவுக்கு சங்கர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் டார்கெட் பண்ணுறாங்க போலீஸ். ஆனால் பண்ணுறது நல்ல விஷயத்துக்கு தான். எத்திக்கலி ரைட் அண்ட் லீகலி இஸ் ஆல்சோ ரைட். ஏன்னால் அவங்க இல்லீகலாக இவன் பண்ணுற விஷயத்தான் வழி கொண்டு வராங்க. எந்த இடத்துலையுமே அவனுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபான கார்த்திக் வந்து 1 லட்ச ரூபாய் காசு வாங்கலைன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னால் வாங்கினதுக்கான மொத்த வாட்ஸ்அப் ஆதாரங்களும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ வாங்கலைன்னு நீ சொல்லிட்டேன்னா அந்த ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க போலீஸ். அப்போ உன் பேர் கெட்டு போகணுன்ற ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான். ஸோ பண்ண தப்பை தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க சொல்கிறாங்க. அது எங்கே தப்பு இல்லையா மக்களே? இப்போ தப்பு பண்ணாமல் நீ தப்பு பண்ணாமல் நீ வந்து சுத்தமான ஆளாக இருந்துட்டு நீ மற்றவன் தப்பை சுட்டி காமிக்கிற அப்படின்னா தென் யூ ஆர் சூப்பர்மேன். ஆனால் எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு அந்த தப்பை பற்றி அடுத்தவன் தட்டி கேட்குறப்போ அவனை பற்றி தப்பாக பொருளை கதை போட்டு பேசிக்கிட்டு அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு திமிர்த்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னால், அப்போது யூ ஆர் கிரியேட்டிங் அன் எக்ஸ்டாஷனிசம் டீம் அப்படின்னால் எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும் மக்களே? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்றது புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரி நபர் வளருவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து.
நாளைக்கு நீங்களோ நானோ ஒரு கம்பெனி வச்சுருந்தாலும் கம்பெனி ஆரம்பித்தாலும் அந்த கம்பெனியும் மேட்டருக்கு இந்த கூட்டம் வரும். அப்போ தான் நமக்கு புரியும், ஓ இந்த கூட்டம் ஃப்ராடு கூட்டமானு தெரியும். சார் நான் உங்கள் ஃபேன் சார். அது இருக்கட்டும்ங்க, காசு தாங்க, நான் பேசாமல் இருக்கேன். உங்கள் காம்படிட்டர் கேட்குறான், உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்கிறான், அதை போட்டுமா சார்? அவன் சொல்கிறது பொய் சார், அதெல்லாம் உண்மையே இல்லை சார். உண்மையில் தான் எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு அமௌண்ட்டு தாங்க நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு வாங்கிட்டு இருக்க ஆட்கள் தான் சவுக் சங்கர் டீம் எல்லாம். இது சவுக் சங்கர் டீமு, நக்கீரன் பிரகாஷ், தமிழா பாண்டியெல்லாம் ஒரே கூட்டில் ஓடன மாட்டேங்க. இதுங்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் எதிர்த்த பக்கத்தில் ஹார்ட்ஷிப்ஸ் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அட்வொகேட் ஆஃபீஸு. அங்கே தான் மீட் பண்ணுவோங்க. எல்லாம் கிளாஸ்மேட்ஸ், சரக்கு. அங்கே மீட் பண்ணி பணத்தை பிரிச்சுக்கிற கேஸுங்க இதுங்களாம். இப்போ சொல்லுங்கள் மக்களே, சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் மோரோவர் கூண்டாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. 1 வருஷ காலம் கூண்டாஸ் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அண்ட் மோரோவர் கடந்த 8 மாத காலமாக சவுக் சங்கர் யாராட்டெலாம் வந்து நான் சொன்ன பாருங்கள் மக்களே, பாருங்கள் நீங்கள் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, இந்த கம்பெனியை பற்றி அகெயின்ஸ்டாக நிறைய எனக்கு புகார் வந்துக்கிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி போட்டுருவோமா அப்படின்னு போய் கேட்குறது. சார் மொத்தமாக போய் சார், நான்லாம் பண்ணவே அப்படி பண்ணல, எனக்கு தெரியும் தான் பண்ணலன்னு சொல்லிட்டு வருதே புகார் கிடச்சிக்கிட்டு இருக்கே, நான் அதை போடுறேன், சேனலில் போடுறேன், 2 லட்சம் பேர் பார்ப்பான், பார்த்து காரி துப்போம் கம்பெனியில், உங்கள் கம்பெனி சேல்ஸ் தான் குறையும், என்ன சொல்கிறீங்க, டீல் பேசலாமா அப்படின்னு. டீல் பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை பேசிக்கிட்டு மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கிற எக்ஸ்டார்ஷனிசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து வெளிவரும் எதிர்பார்க்கலாம் மக்களே. ஏன்னா லாஸ்ட் 8 மந்த்ஸாகவே இப்படி யார் யார்கிட்டலாம் பணம் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத மொத்தமாக கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ். ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய வழக்குகளை பொறுத்து நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.